கல்லீரல் நோய் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஆல்கஹால்னால மட்டும்தான் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு காரணம். அதை தாண்டி கல்லீரலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. மஞ்சள் காமாலைக்கே நீங்க பாத்தீங்கன்னா ப்ரீ ஹெப்பாட்டிக், ஹெப்பாட்டிக், போஸ்ட் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னு பல்வேறு காரணங்கள் இருக்கு. கல்லீரல் மட்டும்தான் காரணம். கல்லீரல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால, அதுவும் குடிச்சதுனால கல்லீரல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னாலதான் இந்த விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை விட ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்கவே முடியாது. கல்லீரல் பாதிக்கப்படுறதுக்கு ஆல்கஹாலும் ஒரு காரணம்னா, அது இல்லாம இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், நம்மளுடைய பழக்கவழக்கங்கள், நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸ் இது எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கு. நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ் இன்னைக்கு நெறைய பாக்குறோம். சின்ன சின்ன குழந்தைகள்ல வந்து ஃபேட்டி லிவர் பாக்குறோம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு பழக்கவழக்கங்கள். இன்னைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறத தாண்டி நெறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அன்ஹெல்தி ஃபுட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்து ரெகுலராவே ஆன் ரெகுலர் பேசிஸ் அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு ஆப்ல வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வரவழைச்சு சாப்பிடக்கூடிய அந்த ஹேபிட் வந்து இன்னைக்கு பல்வேறு ஸ்டேட் ஆஃப் சொசைட்டில இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட நம்மளால பார்க்க முடியுது. பெற்றோரும் வந்து தங்களுடைய வேலை சுலபமாயிடுது அப்படிங்கிறதுக்காக இத பெருசா கண்டிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சோ அதனால குடிப்பழக்கம் ஒரு முக்கியமான காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. குடியை கெடுக்கும். புகைப்பழக்கம் தீங்கு விளைவிக்கும். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். இப்படி ஒவ்வொரு திரைப்படத்துக்கு முன்னாலயும் ஃபர்ஸ்ட் நமக்கு அதுதான் போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, புகையிலை சாப்பிடுறதுனால எப்படி ஓரல் கேன்சர்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு விளக்க படமும் வரும். இதெல்லாம் நீங்க தியேட்டருக்கு போய் படம் பாக்குறவங்க எல்லாருமே வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இதெல்லாம் போடுவாங்க. ஆனா போட்டதுக்கு அப்புறம் ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீன்லயே பாத்தீங்கன்னா, அவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு மற்ற சகாக்களோட சேர்ந்து ஒரு குத்து டான்ஸ் ஆடுறதோ, இல்ல பாட்டு பாடுறதோ, இல்ல தம் அடிச்சுக்கிட்டு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீனோ அது வரும். அப்போ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இதெல்லாம் போடுறாங்களே தவிர, திரைத்துறையில வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சமூகத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கடத்தணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி நோ. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு ரோல் மாடல்ஸா இருக்கக்கூடிய பிரபல ஹீரோக்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு கூடிய இளம் ஹீரோக்கள் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, திரையில் காட்டப்படக்கூடிய விஷயங்கள தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்து பின்பற்றி, அது ஒரு பெரிய ஹீரோயிசம். அதுதான் வந்து நம்மளுடைய ஒரு கெத்து அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது. இன்னைக்கு போதை மருந்து கலாச்சாரம் கொஞ்ச நாள் முன்னால ஒரு பிரபல நடிகர வந்து அவர் போதை மருந்து சப்ளை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ திரைத்துறையிலேயே இது போன்ற பழக்கங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பரவி கிடக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். திரைத்துறை அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த சொசைட்டி. திரைத்துறையில எந்த அளவிற்கு இருக்கோ அது ஜெனரல் சொசைட்டிலயும் இருக்கு.